நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்புள்ள இறைமக்களே, நம்முடைய உழவர்கரையானது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது. இது 1715ஆம் ஆண்டு இங்கே வந்த கப்புச்சின் ஃபாதர்ஸ் அவர்கள் 7 பேரை மனம் திருப்பி கிறிஸ்தவர்களாக மாற்றினார்கள். அதன் பிறகு ஒரு சிற்றாலயம் இங்கே அமைத்திருந்தார்கள். அரசானது இவருடைய பக்தியை பார்த்து இவர்கள் வியாபாரம் செய்ய வந்தவர்கள், ஆனால் இவர்கள் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக வந்தவர்கள் அல்ல, மாறாக மற்ற கிறிஸ்தவர்களுக்கு குருக்களுக்கு உதவி செய்ய வந்தவர்கள். அதே வேளையில் நம் ஊரில் உள்ள 7 பேரை மனம் திருப்பி அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றினார்கள். அதன் பிறகு இங்கே ஒரு சிறிய ஆலயம் அமைத்தார்கள். இந்த ஆலயத்தில்தான் முதலாக பிரெஞ்சு அரசாங்கம் ஒழுகரையில் தானமாக நிலப்பகுதியை வழங்கியது. இங்கே ஆலயம் நிறுவினார்கள். அதன் பிறகு இயேசு சபை சார்ந்து அருட்தந்தை கார்கம் அடிகள் முதல் பங்கு குருவாக இறைப்பணியை செய்தார். அது மட்டுமல்ல, 1778ஆம் ஆண்டு எம்இபி சபையை சார்ந்த அருட்சகோதரர் பிரிக்கோ அவர்கள் புதுவை மிஷனுக்கென்று உழவர்கரையில் முதல் குருமடம் ஆரம்பித்தார். அதன் பிறகு காலத்தின் சூழ்நிலையால் அங்கே கடற்கரை ஓரமாக உள்ள இடத்திற்கு மாற்றப்பட்டது. அதுதான் பிற்காலத்து பெட்டி செமினரி பிரைமரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று மாற்றப்பட்டது. அங்கிருந்து போர்க்காலத்தில் அது சேலம் மற்றும் ஏற்காடு போன்ற பகுதிக்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய எம்இபி தந்தையர்கள் பெங்களூரில் இடம் வாங்கி அங்கே பெரிய குருமடத்தை ஆரம்பித்தார்கள். அதுதான் சென்ட் பீட்டர்ஸ் மேஜர் செமினரி. குருத்துவத்திற்கு அடிப்படையாக இருந்த குருமடம் ஆரம்பித்தது. இங்கே தான் முதலாக சிறிய கோவில் அமைத்து 7 பேரை மனம் திருப்பி சிறிய கோவில் அமைத்து பிறகு ஒரு பெரிய கோயிலாக இது கட்டப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு இதில் பல சிற்றாலயங்கள் குருக்கள் இங்கே உருவாகி இருக்கின்றார்கள். ஆலயத்தின் சிறிய பணி கிபி 1903ஆம் ஆண்டு அருள் திரு ஜென் திகோம் பங்கு குருவாக இருந்தபோது பொருத்தப்பட்டது. இங்கே சிறிய மணியானது. இன்னும் பல குருக்கள் இங்கே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு நம்முடைய உழவர்கரை உண்மையிலேயே சிறந்த பங்காக சிறந்து ஆசிர்வதிக்கப்பட்ட இடமாக இருந்தது என்றால் அது மிகையாகாது. எனவே நம்முடைய மாதா தொலைக்காட்சியானது இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். இன்னும் அவர்களுக்கு தேவையான எல்லா பொருளுதவிகளும் கிடைக்க வேண்டும். எந்தவித தங்கு தடையுமின்றி மக்கள் இதற்கு ஒத்துழைத்து இறைமகன் இயேசுவின் புகழை மரியா வழியாக பறைசாற்ற வேண்டும். அத்தகைய அருளை நாம் கொடுக்க வேண்டும் என்று இந்த திருமணி ஆராதனை வழியாக அவர்களுக்காகவும் நமக்காகவும் நம் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும்
ஜெபிப்போம். ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. நற்கருணை ஆதரை பார்த்து ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. எல்லோரும் கரம் தட்டி, ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். கரம் தட்டி ஆண்டவரை போற்றுவோம். ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன். எல்லோரும் இணைந்து நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே, அன்னை மரியாள் இதோ உம்மை வயிற்றிலே தாங்கி உம்மை போற்றினார். இதோ என் ஆண்டவரை நான் போற்றி புகழ்வேன் என்று சொல்லி உம்மை புகழ்ந்தாரே. இதோ என் தாய் அன்னை மரியாளோடு இந்த ஜெயராக்கினி அன்னையோடு இணைந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்களுக்கு அருளை தாரும், இரக்கத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். கேட்டு ஜெபிப்போமா? கரம் தட்டி ஆண்டவரை உற்று நோக்கி நாம் பாடுவோம். முடவர்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். முடவர்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். நாவின் கட்டுகளை அவிழ்த்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன். எல்லோரும் வாய்த்திருந்த ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன்.
வல்லமையாய் கரம் தட்டி வாய் தேவனை திறந்து ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் பெரும்பாட்டை சுகமாக்கின அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் பேயை விரட்டிய அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் பாடும். ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் 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 இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இறைவனே ஆராதனை இறைவனே ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இறைவனே ஆராதனை இறைவனே ஆராதனை வல்லவரே வல்லவரே. ஆராதனை வல்லவரே ஆராதனை ஆற்றலே ஆராதனை ஆற்றலே ஆராதனை நல்லவரே ஆராதனை நல்லவரே ஆராதனை விடுதலையே ஆராதனை விடுதலையே ஆராதனை நம்பிக்கையே நம்பிக்கையே. ஆராதனை நம்பிக்கையே ஆராதனை மீட்பரே மீட்பரே. ஆராதனை மீட்பரே ஆராதனை மருத்துவரே ஆராதனை மருத்துவரே கரங்கள் உயர்த்தி இயேசு கிறிஸ்துவே கரம் உயர்த்தி. ஆராதனை இயேசு கிறிஸ்துவே ஆராதனை எங்கள் மீட்பரே ஆராதனை எங்கள் மீட்பரே ஆராதனை நற்கருணை நாதரே ஆராதனை நற்கருணை நாதரே ஆராதனை உயிருள்ள இயேசுவே ஆராதனை உயிருள்ள இயேசுவே ஆராதனை ஹalleluya இயேசுவே, ஹalleluya 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 இயேசுவே சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க இயேசுவே சொல்லுங்க இயேசுவே. ஆண்டவரே மீது நம்பிக்கை வையுங்கள்
அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். சொல்லு, எல்லாரும் வாய் திறந்து சொல்லு. இயேசுவே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. போற்றி 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 போற்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. போற்றி 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 போற்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, மீட்பரே நன்றி, நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி. இயேசு இயேசு நன்றி 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 இயேசு, நன்றி இயேசு, நன்றி 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 ஆண்டவரே. போற்றி 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 ஆண்டவரே. நன்றி நன்றி சாமி, நன்றி. அப்படியே ஆண்டவரை உற்று நோக்கி, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? சாமிகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? இயேசு சாமி மட்டும் உற்று நோக்கி, ஆண்டவரே உம்மை இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? ஆண்டவரே உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? அன்னை மரியாள் உம்மை சொந்தமாக்கி கொண்டார். அதே போல் ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா. ஆசையெல்லாம் நீதான் ஐயா. அன்னையின் தேவை நீர் மட்டுமாக இருக்கு. அதே போல எனக்கும் என் தேவையெல்லாம் நீங்க தான். தேவையெல்லாம் நீதான் ஐயா. சாமி பார்த்து சொல்லுமா, ஆண்டவரே என் ஆசையெல்லாம் நீங்க தான். ஆசையெல்லாம் நீதான் ஐயா. என்னுடைய தேவையெல்லாம் ஆண்டவரே நீங்க தான். தேவையெல்லாம் நீதான் ஐயா. ரட்சகரே ரட்சகரே இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் தேவையெல்லாம் நீங்க தான் சுவாமி. தேவையெல்லாம் நீதானே. ஆண்டவரை பார்த்து சொல்லும், ரட்சகரே ரட்சகரே இயேசு ராஜா, தேவையெல்லாம் நீதானே. சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவையெல்லாம் நீங்க தான். ரட்சகரே இயேசு ராஜா, கரம் உயர்த்தி, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசு ராஜா, நீங்க மாத்திரம் போதும். தேவையெல்லாம் நீதானே. ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி
எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்த உலகத்தோடு இணைந்து நாம் இன்று நம்முடைய பங்கு புனித ஜெயராக்கினி அன்னையினுடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவார்த்தை யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 12வது இறைவசனம். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்ளுபவரும் செய்வர், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வர். ஆண்டவர் பாருங்க, என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் ஒரு காலமும் ஆண்டவர் பொய்யை உரைக்காத ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனுஷங்க தாங்க பொய் பேசுவோம். சிலர்லாம் வாயை திறந்தா பொய் மட்டும்தான். எனக்கு வாயை திறந்தா பொய் மட்டும்தான், உண்மையே தெரியாது. உண்மையா பிலாத்து கேட்டார்ல, உண்மையா அப்படி என்றால் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம இன்றைக்கு இந்த சமூகம் உண்மையா அப்படின்னா என்ன, இன்றைக்கு எல்லாத்துக்குமே போய் சிறிய காரியங்களிலிருந்து பெரிய காரியங்கள். ஆனால் நம் ஆண்டவர் என்றுமே பொய்யை உரைக்காத ஆண்டவர். விவிலிய வசனம் சொல்லுகிறது, யோவான் 14:12 என்ன சொல்கிறது? நான் செய்யும் செயல்களை. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? புதுமைகள் செய்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். பாருங்களேன், அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொண்டவரும் செய்வார். பாருங்களேன், 1 அரசர்கள் ஆகமம் 17வது அதிகாரத்தில் பாருங்க, எலியா பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் மிகச் சிறந்த ஒரு இறைவாக்கினர் யார் என்று சொன்னால் இந்த எலியா இறைவாக்கினர். அதனால்தான் ஆண்டவர் கேட்கிறார் பேதுருட்ட, அந்த சீடல்கிட்ட, என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள்? முதல்ல என்ன சொல்றாங்க? நீர் எலியா அல்லது ஒரு இறைவாக்கினர். ஏன் எலியாவோடு இயேசுவை ஒப்புமைப்படுத்தி சொன்னார்கள் என்று சொன்னால், எலியா பாருங்க, 1 அரசர்கள் 17வது அதிகாரத்தில் 3 ஆண்டுகள் அந்த நகரம் முழுவதுமே மழை இல்லை, பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. என்ன செய்யறதுன்னு தெரியாது, ஓடுகிறார். அந்த கெரித் அப்படின்ற ஒரு நீரோடைக்கான அங்கே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு காகம் அப்பம் கொண்டு வருமாம். அங்கே முழுக்க முழுக்க பஞ்சம் இருந்த காலத்தில் அவர் ஓடுகிறார் சாரிபாத்துக்கு. அங்க ஓடும்போது அங்க ஒரு கைம்பெண் கடைசியில் வச்சிருக்கிற கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், இதை சாப்பிட்டு நம்ம செத்துறலாம், நானும் என் மகனும் சாக வேண்டும், அப்படி ஒரு நிலையில இவர் போய் அங்க எனக்கு ஒரு அப்பம் சுட்டுக்கிடு. அந்த அம்மா சொல்லுது, ஐயா, உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுறீங்க, முதியவர் மாதிரி தெரிகிறீர்கள், ஆனா இது இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு மாவு, இந்த எண்ணெய், அவ்வளவுதான், இதை சாப்பிட்டு இந்த வேலையோட எங்களுக்கு உணவு இல்லை, இனி நாங்கள் சாகத்தான் வேண்டும். நான் சொன்னதை நீ செய். அந்த அம்மா தனக்கு வைத்திருந்த, தன் மகனுக்காக வைத்திருந்த கொஞ்சம் மாவையும் எண்ணெயிலும் அப்பம் சுட்டு கொண்டு வந்து தருகிறது. பாருங்கள், விவிலியம் சொல்லுகிறது, அவரும் அவர் குடும்பத்தாரும் பஞ்சகாலம் முடிகிற வரையில் உணவுக்கு எந்த குறையும் இன்றி அவர்கள் இருந்தார்கள். எலியா அற்புதம் செய்தாரா செய்யலையா? செய்தாரா செய்யலையா? யார் வழியா செய்தார்? ஆண்டவரின் வழியாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எலியாவுக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை இருந்தது. 3 ஆண்டுகள் மழையே இல்லாத காலத்தில் கூட அவர், இதோ நான் சொல்லுகிறேன், நீ போய் பார்,
இன்னும் மழை பெய்யும் என்று சொன்னார். வானம் மழையை பொழிந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், எலியா யாருடைய பேர்? அவருடைய சக்தியால், அவருடைய ஆற்றலால் எலியா எந்த விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்யவில்லை. அவருடைய நம்பிக்கையெல்லாம் யார் மீது இருந்தது என்று சொன்னால் யாவே கடவுள் மீது இருந்தது. எலியா அப்படின்ற அந்த பெயருக்கு அர்த்தம் யாவே இஸ் மை காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாவே தான் என் கடவுள். அதனால அவர் முழுக்க முழுக்க அந்த யாவே கடவுளின் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால தான் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் நம் அன்னை மரியாள் எவ்வாறு இயேசுவின் மீது கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாரோ அப்படி நம்பிக்கை இருந்துச்சுன்னா இன்றைக்கு இந்த நற்கருணை ஆராதனையில உங்களுக்கு சுகம் கிடைக்க போகிறது. உங்கள் குடும்பங்களிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2 அரசர்கள் 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த எலியாவினுடைய சீடர் எலிசா, அவர் ஒரு பெரிய இறைவாக்கினர். அவர்கிட்ட நாமான் அப்படின்ற ஒரு படை தளபதி. உடலெல்லாம் தொழுநோய். அந்த காலத்துல தொழுநோய் இருந்தால் அவர்களை வீட்டுக்குள் சேர்க்க மாட்டார்கள். ஊருக்கு வெளியில ரொம்ப கொடுமையான நோய். நாமான் போய் எலிசா கிட்ட போறாரு. இதோ நீர் நினைத்தால் எனக்கு சுகம் கிடைக்கும், உங்க ஆண்டவர் பெரியவர், நீர் வணங்குகின்ற கடவுள் பெரியவர் அப்படின்னு சொல்றாரு. எலிசாக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் நம்ம கிட்ட வந்திருக்கிறான், யாவே கடவுள் தானே பெரியவர். அவர் ஜெபித்து விட்டு சொல்கிறார், போய் யோர்தான் ஆற்றிலே 7 முறை மூழ்கி எழு, நீ சுகம் பெற்றுக் கொள்வாய். முதல்ல தயங்குகிறார் இந்த நாமான். பிறகு போய் 7 முறை அந்த யோர்தான் ஆற்றிலே மூழ்கி எழுகிறார். அவர் உடல் ஒரு சிறு குழந்தையின் உடலை போல மாறியதாக 2 அரசர்கள் 5வது அதிகாரம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எலியா கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அவரால் அற்புதம் செய்ய முடிந்தது. எலிசா கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால் தொழுநோய் நீங்கியது. இன்றைக்கு நான் யார் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்? சாமி நமக்கு சொல்றார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் தாய் இது அன்னை மரியா இன்றைக்கு உலகம் எங்கும் இருந்து அற்புதங்களை அதிசயங்களை கோடான கோடி அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அப்ப நானும் நீங்களும் இன்றைக்கு கடவுள் மீது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் என்னாலும் உங்களாலும் அற்புதம் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் கேட்பது கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். யோவான் நற்செய்தி 14:14 வசனத்தை சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். எத்தனையோ பேர், ஐயோ பிள்ளைங்க படிக்கணுமே, இன்னைக்கெல்லாம் அந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, பாஸ் பண்ணணுமே, என் வறுமை போகணுமே, என் நோய் போகணுமே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள்லாம் மாறணும், சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு, எப்படி சாமி நீங்க சொன்னீங்களே யோவான் நற்செய்தி 14:12 என் பெயரால் என் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நான் செய்யும் செயல்களை செய்வான். ஆண்டவரே, என் பிள்ளை மேல நான் கை வச்சு ஜெபிக்கிறேன், என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கட்டும், ஒரு திருமண வாழ்வு கிடைக்கட்டும், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் சொல்லி உங்க பிள்ளைகள் மீது நீங்க கரம் வைத்து ஜெபியுங்கள். நிச்சயமா அங்க சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு காலத்துல பெரியவங்கலாம் ஆசீர்வாதம் வாங்குகின்ற பழக்கம் இருந்துச்சு, இன்னைக்கெல்லாம் இல்லாம போச்சுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வீட்டில் நம்ம சொல்லுவோம், சர்வேசனுக்கு தோசரம், சர்வேசனுக்கு தோசம்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? பெரியவங்களுக்கான ஞாபகம் இருக்கும். இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு அப்படியா சர்வேசனுக்கு தோசரமா அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு வணக்கம், இறைவனுக்கு தோசரம், நன்றி, வணக்கம் அப்படின்னு அர்த்தம். கோவிலுக்கு போயிட்டு வந்தா இப்பெல்லாம் பார்த்தா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்வேசன் தோசரம் பரவாயில்ல, நம்முடைய பங்கில் பார்க்கும்போது தோசரம் ஃபாதர்னு எல்லா சின்ன சின்ன குழந்தைகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த சர்வேசனுக்கு தோசரம் சாமி அப்படின்ற இந்த பழக்கம்லாம் என்னாச்சு? அப்படியே நம்ம வளர வளர கொஞ்சம் மாடர்னாக ஆக சர்வேசனை கட் பண்ணிட்டு தோசரம், தோசை சுடுறோம் அப்படின்லாம் வந்துட்டு இப்போல்லாம் எப்படி தெரியுங்களா ஆயிடுச்சு? பல பங்கள ஹாய் ஃபாதர், ஹாய் சிஸ்டர், ஹாய் டேடி, ஹாய் அங்கிள் அப்படின்னு இப்படியே சுருங்கி இந்த கடவுளை விட்டு விட்டோம். மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்ததால் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகள், குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, கஷ்டம், கண்ணீர். பாருங்க, திருத்துதர்கள் பணிகள் 3வது அதிகாரம் 6வது இறைவசனம் சொல்லுகிறது பாருங்க. பேதுரு நடந்து வந்திருக்கு, அங்க கோயில்ல
ஒரு மனிதன் அமர்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். ஐயா ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேதுரு பாக்கெட்ல கை விட்டு பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. அற்புதமாக வசனம் சொல்லுது பாருங்களேன், இதோ உனக்கு என்னிடமிருந்து கொடுக்க பொன்னோ வெள்ளியோ இல்லை, ஆனால் என்னிடம் இருப்பதை தருகிறேன். நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நட. அந்த மனிதன் எழுந்து நடந்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறதா அல்லது வசதி குறைவாக இருக்கிறதா? உங்க பிள்ளைங்க தலைமையில கை வச்சு ஜெபிங்க. பெரியவங்களாம் சின்னவங்க தலையில கை வச்சு ஜெபிங்க. என் அன்பு மகளே, பேரனே, பேத்தியே, இதோ என்கிட்ட கொடுக்க காசு இல்லை, ஆனால் என்னிடம் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறதுன்னு பெரியவங்க தலையில கை வச்சு ஜெபிங்க. பாருங்க, உங்க புள்ள 100 வருஷம் நலமாக இருப்பான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பேதுரு நம்பிக்கை கொண்டார், இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதோ அந்த முடக்குவாதமுற்ற அந்த மனிதன் கால் ஊனமுற்றவன் எழுந்து நடந்தான். திருத்துதர்கள் பணி 9வது அதிகாரம் சொல்லுகிறது, அங்க ஐநேயான்னு ஒருத்தர் இருக்கிறார், படுத்த படுக்கையா முடக்குவாதமுற்றவன். ஏற்குறைய பல ஆண்டுகளா இருந்த அந்த மனிதனை போய் ஒன்று சொல்றார், பேதுரு இயேசுவின் பேரால் எழுந்து காலொன்றி நில்லும். அந்த மனிதன் நின்றான். அதை தொடர்ந்து படிக்கின்ற போது திருத்துதர்கள் பணி 9:36 அப்படியே தொடர்ந்து நம்ம படிக்கிற போது தெரியும், தொர்க்கா தபித்தான்னு ஒரு பெண் இறந்து விடுகிறார். சீடர்கள்லாம் போய் சொல்றாங்க, பேதுரு இதோ இந்த அம்மா நாம் தான் உயிரோடு இருக்கும்போது சாமிக்காக எவ்வளோ செஞ்சாங்க, எங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தாங்க, இந்த உடையை எல்லாம் அவர்கள் 100 கொடுத்தார், இன்னைக்கு இறந்துட்டாங்க. பேதுரு போய் சாமியுடைய பேரில் கரம் வைத்து ஜெபித்து தபித்தா எழுந்தரே என்று சொல்லுகிறார். அந்த பெண்மணி உயிரோடு எழுந்தார். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். பாருங்களேன், மறுதலித்த பேதுரு, பயந்து நடுங்கிய பேதுரு, விட்டு விட்டு ஓடிய பேதுரு திரும்பி வந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு இந்த அதிசயங்கள்லாம் செய்தார் என்று சொன்னால் நிச்சயமா நம்ம எல்லாருமே பாவிகள் தான். யாருமே புனிதர்கள் கிடையாது, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் அந்த பாவத்திலிருந்து எழுந்து வந்து என் தாய் அன்னை மரியாளுக்கு இருந்ததே அந்த நம்பிக்கையை கொண்டு நான் இந்த அன்னையிடம் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்விலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரிடத்தில் நம்பி ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய பலவீனங்கள் இயலாமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இதோ இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 2 இறைவசனம். என்ன இறைவசனம்? யோவான் நற்செய்தி 14:12. என்னது? நான் சொல்ல அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க. அன்பு இயேசுவே, யோவான் நற்செய்தி 14:12 நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்ளுபவரும் செய்வர். ஏன்? அவற்றை விட பெரியவற்றையும் செய்வர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நீர் சொன்னது. உம் மீது நம்பிக்கை கொண்டு அன்னை மரியாளின் அற்புதமான திருத்தலத்தில் அன்னையினுடைய பரிந்துரை வழியாக என் கண்ணீர், கவலைகள், கடன் தொல்லைகள், நோய்கள் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மிடம் நம்பிக்கை கொள்ளுகிறேன். அன்பு இயேசுவே, யோவான் 14:14 நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே. இதோ இப்போது நற்கருணை பிரசன்னத்திலே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சொல்லுகிறோம். நீர்தானே தந்து எங்களை ஆசிர்வதியும். ஆமென், ஆமென், ஆமென். இதோ இப்போது சகோதரோடு இணைந்து இதோ நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பாடல் வழியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் இதோ ஆண்டவரிடத்தில் இந்த பாடல் வழியாக ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இங்கிருந்து யாருமே வெறுமையா போகக்கூடாது. இங்கிருந்து யாரும் வெறும் கையா போயிடக்கூடாது. இங்கிருந்து யாரும் ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் போய்விடக்கூடாது. சாமி கிட்ட வந்தவங்க யாருமே வெறுமையாய் ஆசீர்வாதம் இல்லாமல் போனதில்லை. அது எங்களுடைய வாழ்விலே பல நேரத்திலே உணர்ந்து இருக்கிறோம். இந்த மாதா தொலைக்காட்சியின் வாழ்விலே நாங்கள் பல நேரத்திலே உணர்ந்து இருக்கிறோம். பலர் சாட்சி சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் வெறுமையா போறது கிடையாது. இந்த நம்பிக்கையோட
இதோ சகோதரோடு இணைந்து இந்த பாடல் வழியாக நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அனைவரும் கண்களை மூடுவோம். கரங்கள் நாம் இதயத்தோடு சேர்த்து வைப்போம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். கலங்காதே மகனே, இயேசுவே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உடைய கரங்களை இதயத்தோடு சேர்த்து வைத்து, ஆண்டவரே, இதோ நீங்க சொன்னீங்களே யோவான் நற்செய்தி 14:1, நீங்கள் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம், இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஆண்டவர், என் வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் கலக்கம், கண்ணீர், பல்வேறு பிரச்சனைகள், எதிர்கால வாழ்வை பற்றிய அச்சத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க கலங்காதே என்று சொல்லி எனக்கு ஆறுதலான வார்த்தையை தருங்களே. இயேசுவே உமக்கு நன்றி. இதோ உம்மையே பற்றி கொண்டு வாழ அருள் தாரும் என்று சொல்லி உங்களுடைய தேவைகளை எல்லாம் கடவுள் தருவார் என்ற நம்பிக்கையோடு சொல்லுங்க. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். ஆண்டவரே, இதோ துன்பத்தில் இருக்கிறோம், துயரத்தில் இருக்கிறோம், படிக்கின்ற பிள்ளைகளை இப்படி பாத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஐயோ, எனக்கு நல்ல ரிசல்ட் வரணுமே, நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஸ்கூல்ல இடம் கிடைக்கணும், காலேஜ்ல இடம் கிடைக்கணும். இதோ பிள்ளைகளும் பெற்றோருமாய் கண்ணீரோடு நிற்கிறார்கள். எத்தனையோ ஸ்கூலுக்கு போகும்போது விரட்டி அடிக்கிறாங்க. ஐயோ, என் பிள்ளைங்க எங்க போய் சேர்த்துவேன், என் பிள்ளைக்கு என்ன எதிர்காலம் கிடைக்கும். பல இந்த ஸ்கூலுக்குரிய ஃபீஸை கூட கட்ட முடியாம எத்தனை எத்தனை கடனாளிகளா இருக்கிறாங்க. ஆண்டவரே, கண்ணோக்கி பாரு. ஏதோ மலைகள் ஆண்டவரே பெயர்ந்து போனாலும், குன்றுகள் அசைந்து போனாலும், இதோ மனதுருகும் தேவன் ஒருபோதும் மாறமாட்டார் என்று சொல்லி ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க யோவான் 14:14, இதோ என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லி. இந்த பெற்றோரை பாருங்க, பிள்ளைகளை பாருங்க. இதோ இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல, நல்ல காலேஜ்ல இந்த பிள்ளைகளுக்கு இடத்தை தாங்க. இதோ இந்த பெற்றோரின் சுமைகள் எல்லாம் ஆண்டவரே குறையட்டும். கேட்டு ஜெபிப்போம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் குடும்பத்தில் இருக்கிற வறுமையை பாருங்க,
எத்தனையோ முறை நான் கடனாளியா இருக்கிறேன், எவ்வளவோ கடன் சுமை. ஆண்டவரே, இதோ என்னுடைய சொந்த உறவுகள் என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஆண்டவரே, நான் வசதியோடு இருக்கும்போது என்னை தூக்கி வைத்தவர்கள் இந்த வறுமையில் வாடும்போது தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் செத்து பிழைத்து கொண்டிருக்கு. வறுமை ஒருபுறம், புரிந்து கொள்ளாத தன்மை, நோய்கள், இயலாமைகள், பயம். ஆண்டவரே, இதோ என் உறவுகள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிருச்சு. ஆண்டவரே, இதோ என்னுடைய நோய்களால் நான் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே, இந்த உலகமே என்னை தூக்கி எறியலாம், மருத்துவர்கள் தூக்கி எறியலாம், அல்லது மருந்துகள் என்னை கைவிடலாம், உறவுகள் என்னை கைவிடலாம். என்னை கைவிடாத தேவன் நீங்க மட்டும்தான். என்னை என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்பே எனக்கு ஒரு பெயரை கொடுத்து அழைத்த தெய்வம் நீங்க தானே சாமி. என்னை உன் உள்ளங்கையில் பொறித்து வைத்த தெய்வம் நீங்க தானே. கண்ணீரோடு நிற்கிறேனே, என் வாழ்க்கையை மாத்துங்க. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, உங்கள் வாழ்வு இப்போது மாறும். கேட்டு ஜெபிப்போம். உலகம் உன்னை வெறுக்கலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் உன்னை வெறுக்கலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார். உன்னை உள்ளம் கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, ஒப்பு கொடுப்போம். கலங்காதே மகளே, தேவைகள் எல்லாம் கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. முழங்கால் படியிடுவோம். கண்மலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்களுடைய தேவைகளை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை உற்று நோக்குங்க. சாமியை பாருங்க. இதோ அவரை உற்று நோக்குங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொல்லி இறைவசனம் சொல்லுகிறது. இதோ ஆண்டவரை உற்று நோக்கும் போது எனக்கு வாழ்வு கிடைக்கும். ஆண்டவரை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். இந்த சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட பாவிகள் என்று கருதப்பட்டவர்கள் கூட சாமி உற்று நோக்கினாங்க, அவங்களுக்கு வாழ்வு கிடைத்தது. இதோ இந்த உலகம் பொய் சொல்லும், மனிதர்கள் பொய் சொல்லுவார்கள், என் ஆண்டவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். யோவான் 14:14 சொன்னார், ஆண்டவர் இதோ என் பெயரால் நீங்கள் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் தருவார் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் அப்படியே உற்று நோக்கி, நற்கருணைநாதரை உற்று நோக்கி இந்த இறை வசனத்தை உள்ளத்துக்குள்ள சொல்லுங்க. யோவான் 14:14 ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, நீங்க தான் ஆண்டவரே சொன்னீங்க, நீங்க மட்டும்தான் சொன்னீங்க ஆண்டவரே, என் பேரால் இயேசுவின் பேரால் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு தருவார்னு சொன்னீங்களே. என் குடும்பத்தை பாருங்க, என் நிலையை பாருங்க, என்னுடைய உடல் வேதனையை பாருங்க, என் மன வேதனையை பாருங்க, என் குடும்ப சூழ்நிலையை பாருங்க, என் பாவ வாழ்வை பாருங்க. ஆண்டவரே இதிலிருந்து நான் மாற்றம் பெற வேண்டும். ஆண்டவரே நான் சுகம் பெற வேண்டும். ஆண்டவரே விடுதலை பெற வேண்டும். குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும். நாட்டிற்கு சமாதானம் கிடைக்க வேண்டும். எங்கள் திருச்சபையிலே அமைதி நிலவ வேண்டும். எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே குட்டி திரு அவையாக மாற வேண்டும். ஆண்டவரே அன்னை மரியா
திருத்தூதர்கள் பணி 1வது அதிகாரம் 14வது இறைவசனத்திலே இந்த சிதறுண்ட சீடர்கள் எல்லாம் ஒன்று கூட்டினார்கள், வழிகாட்டினாங்க. எப்பா வாங்கப்பா, அமருங்க, முட்டி போடுங்க, ஜெபிங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார்களே. இன்னைக்கு நான் மறந்துட்டேன் ஆண்டவரே, என் குடும்பம் ஜெபிக்கிறதே இல்லை. நான் ஜெபிக்காததுனால தான் இன்னைக்கு பல்வேறு சுமைகளை, பாவங்களை, நோய்களை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தை இந்த சாத்தான் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். என்னால ஜெபிக்க முடியல ஆண்டவரே, என்னால் இறை வார்த்தை வாசிக்க முடியல. எங்கெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கப்படுகிறதோ, இறை வார்த்தை வாசிக்கப்படுகிறதோ, குடும்ப ஜெபம் ஜெபிக்கப்படுகிறதோ, அங்க நோய்கள் இருக்காது, சாத்தானுடைய கட்டுக்கள் இருக்காது, வேதனை இருக்காது. ஒருவேளை இருந்தாலும் அதை தாங்கக்கூடியவர் என் ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க, உரிமையோடு, பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையை இதோ நான் இப்போது நினைவு கூறுகிறேன். என் மீது நம்பிக்கை கொள்ளுபவர் இதைவிட இன்னும் சிறந்தவற்றை, வல்லதை, சக்தி வாய்ந்ததை செய்வான்னு சொன்னீங்களே. இப்ப நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்காக, என் பிள்ளைக்காக, இந்த உலகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், இங்க தாரும் என்று சொல்லி அப்படியே நம்ம ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். சகோதரர் மட்டும் அந்த பாடலை பாடுவார், 2 லைன் அந்த பாடலை பாடுவார். அப்ப நீங்க நற்கருணை நாதனை மட்டும் உற்று நோக்கி உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே சுகப்படுத்தும், நம்பிக்கையோடு கேளுங்க. குணப்படுத்தும், உடல் சுகம், உள்ள சுகம், குடும்ப சுகம், என்னை குணப்படுத்தும், ஆன்ம சுகம், எல்லாத்தையும் கேளுங்க. என் உடலில் உள்ள நோய்களெல்லாம் உடலோடு வைக்கின்றேன். ஒப்பு கொடுங்க எல்லா சூழ்நிலைகளும், உடலில் உள்ள நோய்களெல்லாம் வல்லமை 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 உடலோடு வைக்கின்றேன். சாட்டையடியேற்ற காயங்களா ஒவ்வொருவருக்கும் சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். சாட்டையடியேற்ற காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். ஆண்டவருடைய வல்லமையான அந்த பரிசுத்த ரத்தம், ஆண்டவருடைய உடலிலிருந்து வரிந்தோடு ரத்தத்தால் இதோ நாம் சுகம் பெற்றிருக்கிறோம், விடுதலை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், பலனை பெற்றிருக்கிறோம், குடும்ப சமாதானத்தை பெற்றிருக்கிறோம், திருமண வாழ்வை, குழந்தை பாக்கியத்தை இதோ பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உன் பிள்ளையான வாழணும், உன்னுடைய பிரசன்னத்துல நான் வாழணும், என் குடும்பமா வாழணும். அன்னை மரியாள் எவ்வாறு உமோடு உங்க கையை பிடிச்சுக்கிட்டு எப்பயுமே கூட சிலுவையின் அடியில் வரையில் உங்க கூட இருந்தார்களோ, அதை போல என் வாழ்நாள் முழுக்க நானும் என் குடும்பம் இந்த உலகம் உமோடு இருக்க தொடர்ந்து என்னை ஆசீர்வதியும். ஆமென், ஆமென், ஆமென். இதோ கடவுள் பல்வேறு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்ற உணர்வோடு நாம் மாண்பியர் கீதம் பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயல, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத
புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நாம் இரு கரங்களும் முழுமையாக உயர்த்தி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற அதிசயங்கள் செய்கிற உயிருள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். நம்ம குடும்பங்களில் எல்லா நலங்களாலும் ஆண்டவர் நிரப்ப வேண்டும் என்று நம்மை ஒப்பு கொடுத்து கரங்கள் முழுமையாக உயர்த்தி ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி அருளும் என்று நாம் ஆசீர்வாதம்